மலேசிய தமிழ் படைப்பாற்றல் துறையில் மிக சிறந்த படைப்பாளிகள் உருவானால்தான் நமக்கும் நல்ல படைப்புகள் கிடைக்கும் என மாய்கா தேசிய துணைத் தலைவர் டத்துஸ்ரீ எம் சரவணன் கூறியுள்ளார். கோலாலம்பூர் கிறிஸ்டல் கிரவுன் ஹோட்டலில் 2 நாள் விழாவாக நடைபெற்ற மரபு கவிதை 2ஆம் பன்னாட்டு மாநாட்டை தலைமையுரையாற்றி தொடக்கி வைத்த போது அவர் அவ்வாறு கூறினார். சிற்றிலக்கியங்களின் சிறப்பை தாங்கி நிற்கும் இந்த பன்னாட்டு மரபு கவிதை மாநாடு ஒரு மகத்தான முயற்சியாகும். நமது தமிழ் மொழி வளத்தையும் மரபு கவிதைகளின் செழுமையையும் உலகறிய செய்வதும் நமது கடமையாகும். புவியியல் மக்கள் அமுதம் அருந்த வைத்த கம்பர் கவியே கவி என்று கவிமணி தேசிக்கவி நாயகம் பிள்ளை போற்றியுள்ளார். அன்பு நெறியில் அறங்கள் வளர்த்திட நல்லதை நாட்டுக தீமையை ஓட்டுக. நின்னை சரணடைந்தேன் கண்ணம்மா நின்னை சரணடைந்தேன். வாழ்க தமிழ் வளர்க தமிழ். நன்றி வணக்கம். கோவிலுக்கு சென்று இறைவனை தொழுவது மிகவும் நல்லது. இன்னும் எழுத்தும் கண்ணெனத்தகும். அறிவியலுக்கு அவசியமான எண்ணும் இலக்கண அறிவுக்கு அவசியமான எழுத்துமே நமக்கு கண் போன்றவை. கனியிடை ஏறிய சுளையும் முற்றல் கலையிடை ஏறிய சாரும் பனிமலர் ஏறிய தேனும் காய்ச்சி பாகிடை ஏறிய சுவையும் நனி பசு பொலியும் பாலும் தென்னை நல்கிய குளிரில நீரும் இனியன என்பேன் எனினும் தமிழை என்னுயிர் என்பேன் கண்டீர். வாழ்க தமிழ் வளர்க தமிழ். நன்றி வணக்கம். கற்றதனாலாய பயனேன் கோல் வாளறிவன் நற்றால் தொழார் எனேன். 2வது குறள். இனிய உளவாக இன்னாத குறள் கனி இருக்க காய்ந்தவந்தற்று. வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்தில் வைக்கப்படும். எனவே இது போன்ற மாநாடுகள் மூலம் அம்முயற்சியை முன்னெடுக்கும் ஏற்பாட்டு குழுவுக்கு தாப்பா நாடாளுமன்ற உறுப்பினருமான சரவணன் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். இந்த சமுதாயம் மாதிரி பண்பாட்டு விழுமியங்களை தாங்கி நின்ற சமுதாயம் வேறுமே கிடையாது. எனக்கு இது போன்ற மாநாடுகள் மிக மிக பிடிக்கும். குறிப்பாக நம்முடைய இந்த மாநாடு பன்னாட்டு மரபு கவிதை மாநாடு எனக்கு மிக மிக பிடிக்கும். ஏனென்றால் இங்கே போலியானவர்கள் மிக மிக குறைவு. அமைப்புகளை வைத்து தங்களை வாழ்விக்க வேண்டும் என்று நினைக்காத உண்மையான இங்க அலங்காரங்கள்லாம் கிடையாது. பெரிய அலங்காரங்களை பார்க்க முடியாது. நிறைய பேர் இருக்க மாட்டாங்க, ஆனால் நிறைவானவர்கள் இருப்பார்கள். ஒரு மோசமான காலகட்டத்தை நோக்கி நாம் சென்று கொண்டிருக்கிறோம். ஆகவே இன்றைக்கு நம்மிடம் இருக்கின்ற இது போன்ற உண்மையான அமைப்புகளை தாங்கி பிடிக்க வேண்டியது இந்த நாட்டில் இருக்கின்ற தமிழர்களுடைய கடமை. ஏன்னா ஒரு அறிவு சார்ந்த அடுத்த தலைமுறையை உருவாக்கியிருக்கேன். அந்த கவிதையில் இன்னும் கொஞ்சம் நான் கவிஞர் கிடையாது, ஆனால் நல்ல கவிதை ரசிகர். கண்ணதாசன் ஒரு பாட்டு எழுதுவார், இந்த மாநில காதல் எல்லாம் ஒரு மரணத்தில் வாடிவிடும், நம் காதலின் தெய்வம் மட்டும் இந்த நாடு 1000 பார்வையில் ஒரு பார்வை. பாருங்க, ஞானசேகர் வந்தவர்கள் ரொம்ப சந்தோஷமா. 1000 பார்வையிலே ஒரு பார்வையை நான் அறிவேன், உன் காலடி ஓசையிலே நம் காதலை நான் சொல்லிட்டே வந்துட்டு அது ஒரு வரி போடுவார். அந்த வார்த்தை காலத்தை பாருங்க, இந்த மலர்களின் வாசம் எல்லாம் ஒரு மாலைக்குள் வாடிவிடும். அதுல மலருடைய வாசம் அந்த கட்டுறாங்கள மாலை, அந்த ஒரு மாலையில கட்டினதுக்கு அப்புறம் அந்த மாலையோட வாசம் எல்லாம் வாடிவிடும் நீங்க எடுத்துக்கலாம். இல்ல அந்த மலருடைய வாசம் இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள இந்த மலர்களின் வாசம் எல்லாம் ஒரு மாலைக்குள் வாடிவிடும் என்று அந்த சொற்பிரயோகம் இருக்கு. அது கவியையும் கவியரங்கத்தையும் இன்னும் ஆக நம்மை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு முக்கியமான காலகட்டம். ஆக இது போன்ற அமைப்புகளுக்கு நாம் கொடுக்கின்ற ஆதரவு நான் நினைக்கின்றேன் இந்த மொழியையும் இந்த பண்பாட்டு உரிமைகளும் காப்பாற்றுவதற்கான அடித்தளம் அமைப்பு. ஏன்னா எதிர்காலத்தில் அரசியல்வாதிகளை தாங்கி பிடிப்பார்கள் அப்படின்றது நமக்கு தெரியாது. எப்படி கடந்த காலத்திலே நாம் இந்த நாட்டிற்கு சஞ்சிக்குழியாக வந்த பொழுது அரசியல் இல்லாத நிலையிலும் தமிழ் ஆர்வலர்களும் மொழி ஆர்வலர்களும் எப்படி தாங்கி தோல்வியை சுமந்து கொண்டு வந்தார்களோ அந்த நிலைமை மீண்டும் வரலாம். முனைவர் டாக்டர் குமரன் வேலு, இணை பேராசிரியர் டாக்டர் மனோன்மணி தேவி அண்ணாமலை, மலேசிய தமிழ்நெறி கழகத்தின் திருமாவளவன் உள்ளிட்டோரும் நிகழ்வில் பங்கேற்றனர். நிகழ்ச்சியின் முத்தாய்ப்பாக மூத்த கவிஞர்களான முகிலரசன் திலகவதி தம்பதியருக்கும் இளம் கவிஞர் தங்கமணி சுகுமாரனுக்கும் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது.
மலேசிய தமிழ் புலவர் சங்கம், மலேசிய தமிழ் கவிதை வளர் மன்றம், மலேசிய தமிழ் கல்வியாளர் மகிழ் மன்ற ஏற்பாட்டில் மலேசிய தமிழ் பாவலர் மன்ற ஆதரவுடன் நடைபெற்ற இந்நிகழ்வில் மலேசியா மட்டுமின்றி சிங்கப்பூர், இந்தியாவை சேர்ந்தவர்கள் உட்பட சுமார் 80 பேர் பங்கேற்றனர். ஒரு நாளைக்கு நம்ம இருதயம் எத்தனை வாட்டி துடிக்குது தெரியுங்களா? கிட்டத்தட்ட 1 லட்சம் வாட்டி. நம்ம தூங்குற நேரத்துல இருதயம் மெதுவா துடிக்கும். நம்ம இருதயம் ஒரு என்ஜின் மாதிரி நான் ஸ்டாப்பா உடம்பு முழுதும் ஆக்சிஜன் பம்ப் பண்ணிட்டு கார்பன் டை ஆக்சைடை வெளியாக்கிடுறோம். ரத்த ஓட்டம் இருதயத்துக்கு சீரா இல்லைன்னா பல பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும். உயர் ரத்த கொதிப்பு, இருதய சம்பந்தப்பட்ட நோய்கள் மற்றும் பல. டெஸ்லி டென்ஷனோட மகிமை ரத்த ஓட்டத்தை சீராக்கிடும், இருதயத்தின் சுமையை குறைக்கும். டெஸ்லி உங்கள் ஆரோக்கியத்தின் நண்பன்.